இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் ஆசைப்படுகிற மிக முக்கியமான அம்சங்களுள் ஒன்றுதான் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்தி பிள்ளை குட்டிகளை காண வேண்டும் என்பது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பிள்ளை குட்டிகள் இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு முறையையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். பிள்ளை குட்டிகளை கண்டவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். ஜக்கரியா நபி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. அந்த ஜக்கரியா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, இறைவா உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு நல்ல ஒரு சந்ததியை தந்து விடுவாயாக. இன்னக சமீஉத் துஆ, நீ பிரார்த்தனைகளை செவிமடுப்பவனாக இருக்கிறாய் என்று ஜக்கரியா நபி அவர்கள் பிள்ளை இல்லாத நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தனக்காக ஒரு சந்ததியை கேட்டு பிரார்த்தனை செய்த அந்த வசனத்தை அல்லாஹ் 3வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று 21வது அத்தியாயம் 81வது வசனம் 89வது வசனம் எப்படி அழைக்கிறார்கள், வஸக்கரியா இத்நாதா ரப்பஹு, அல்லாஹ் சொல்கிறான், ஜக்கரியா நபி அவர்கள் தன்னுடைய ரப்பை அழைத்த நேரத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். ரப்பி, என்னுடைய இறைவா, லா ததர்னி ஃபர்தா, என்னை நீ தனியான ஆளாக சந்ததி இல்லாத ஒருவனாக என்னை ஆக்கிவிடாதே. வ அன்த கைருல் வாரிதீன், அனந்தரக்காரர்கள் கொடுப்பதில் நீ மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணம் முடித்து பல வருடங்கள் வாழ்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை என்றால் என்னென்னமோ மருத்துவங்கள், ஏதேதோ மருத்துவங்களை எல்லாம் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜக்கரியா நபி அவர்கள் குழந்தை இல்லாத நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். எங்களுடைய வழக்கத்திலே, எங்களுடைய பழக்கத்திலே இந்த பிரார்த்தனை முறை வர வேண்டும். இந்த குர்ஆன் வசனங்களை நாங்கள் பாடமாக்கி வைப்பதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? இந்த குர்ஆன் வசனங்களை ஓதுகின்ற பொழுது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்க போகிறது. அடுத்த கட்டம், அல்லாஹ் சொல்லித்தந்த பிரகாரம் பிரார்த்தனை செய்கிற ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது. எனவே இது போன்ற துஆக்கள் குர்ஆன் சொல்லித் தருகிறது என்றால் அதை நாங்கள் மனனம் செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்யலாம், அதனுடைய பயன்பாட்டுகளை அடையலாம். அந்த அடிப்படையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற நேரம் இந்த துஆக்களை முதன்மைப்படுத்தலாம். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிதீன். இந்த துஆக்களின் மூலம் நல்ல ஒரு சந்ததியை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம்.